தமிழ் வருடம் பராபவ வருடம் நமது கன்னி ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போறோம். கன்னி காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் வீடு. இதற்கு ராசி நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன். 3-6 குடையவர், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 3-6 குடையவர் புதன். இங்க புதன் வந்து மூலத்திரிகோணம், ஆட்சி, உச்சம். அப்ப இது வந்து இதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்தில் எந்த ஒரு கிரகத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் அப்படின்றது புதனுக்கு உண்டு. தன்னுடைய வீட்டிலேயும் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னுடைய வீட்டிலேயே அது மூலத்திரிகோணம் ஆட்சி அப்படின்றது வந்து எல்லா கிரகங்களுக்குமே தன்னுடைய வீட்டுகளில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஆட்சியும் ஒரு வீட்டில் மூலத்திரிகோணம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஆனாலும் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதனுக்கே உரிய ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அப்படின்றது என்ன தைரியம். முதல்ல 3ஆம் இடம் அப்படின்றது வந்து தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தைரியம் வேற மாதிரி, அதாவது சாதிக்கக்கூடிய தைரியம், எதையும் நின்று பார்க்கலாம் அப்படின்றது. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் வந்து மோதி பார்க்கல, என்ன தெரியாமல் மோதி பார்க்கறது, விவேகம் இல்லாத தைரியம்ன்றது வந்து 3ஆம் இடம். 6ஆம் இடம் வந்து விவேகம் உள்ள தைரியம் அப்படின்றது. பார்த்துருவோம், எது வந்தாலும் பார்த்துருவோம், எப்படி வந்தாலும் பார்ப்போம், எந்த பக்கம் சுற்றி வந்தாலும் நாம் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் வந்து பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் தானே. அந்த 6, 8, 12 முதன்மையாக வரக்கூடிய மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் பாவம். ருணம், ரோகம், சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்தம் அடங்கி இருக்கு. ருணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பப்போ ஏற்படக்கூடிய காயம் இல்லையா. ரோகன்றது வந்து பாரம்பரியமாக வரக்கூடியது, வம்சாவழியாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது ரோகம். ஒருத்தருக்கு வந்து ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட், அதாவது வந்து இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு சக்கரை வியாதி இருக்கு அப்படின்னா அது அவங்க பசங்களுக்கு வருது, அதுக்கடுத்து அவங்களுக்கு பசங்களுக்கு வருது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. இதுக்கு பேர் தான் ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாரம்பரியமாக வரக்கூடிய சில வியாதிகளை வந்து ரோகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது பகைவனை குறிக்கக்கூடிய சொல். பகைவன் சத்ரு. இது 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ருணரோக சத்ரு அப்படின்றது வந்து ஒரு மனிதனுக்கு அந்த 6ஆம் பாவம் செயல் இழக்க செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த 6ஆம் பாவம் யாருக்கு வலுத்து இருக்கும், 6ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் பாவத்தில், 8ஆம் பாவத்தில் அல்லது 12ஆம் பாவத்தில் இருந்தால் இவர் வேறு இடங்களுக்கு, வேறு நாடுகளுக்கு சென்று அந்த இடத்துல வந்து முதன்மை தத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் அல்லது